வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி பட்டாசு குடோன் வெடி விபத்து குறித்து ஒன்றிய அரசு அதிகாரிகள் ஆய்வு. சிலிண்டர் வெடிப்பே விபத்துக்கு காரணம் என அமைச்சர் சக்கரபாணி விளக்கம். அமைதியை நிலைநாட்ட கோரி மணிப்பூர் ஆளுநருடன் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தல். வன்முறையை தடுக்க எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேட்டி. என்எல்சியை கண்டித்து நடைபெற இருந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பு. தடையை மீறி உண்ணாவிரத போராட்டம் நடத்த விவசாயிகள் முடிவு செய்துள்ளதாக தகவல். தமிழகத்தில் டெங்கு போன்ற விஷ காய்ச்சலால் அவதியுறும் மக்கள். சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தி காய்ச்சலை கட்டுப்படுத்த எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பாஜகவிற்கு சாவுமணி அடிப்பதற்கே அண்ணாமலை யாத்திரை தொடங்கியுள்ளார். பச்சோந்தியை போல் மாறிக்கொள்ளும் மனிதர் அண்ணாமலை என EVKS இளங்கோவன் பேட்டி. கிருஷ்ணகிரியில் விபத்துக்குள்ளான பட்டாசு குடோனில் ஒன்றிய அரசின் வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் உள்ள உணவகத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறியதில் ஏற்பட்ட தீப்பிழம்புகள் அருகில் உள்ள பட்டாசு குடோனுக்கும் பரவியதால் வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தில் 3 வீடுகள் இடிந்து தரைமட்டமான நிலையில் பட்டாசு கடை உரிமையாளர் ரவி, அவரது மகள் ருத்திகா, மகன் ருத்தீஸ், உணவக உரிமையாளர் ராஜேஸ்வரி, இம்ரான், இப்ராஹிம், சிவா உள்ளிட்ட 9 பேர் உயிரிழந்தனர். வெடி விபத்தில் உயிரிழந்த 9 பேரின் குடும்பங்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் ஆறுதல் தெரிவித்த நிலையில் பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் நிவாரணம் அறிவித்துள்ளனர். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து அமைச்சர் சக்கரபாணி ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து விபத்தில் காயமடைந்த 9 பேரின் குடும்பத்திற்கு தலா 50,000 படுகாயம் அடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள 2 பேரின் குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சக்கரபாணி, பட்டாசு குடோனில் உள்ள உணவகத்தில் இருந்த சிலிண்டர் வெடித்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறினார். விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களிடம் ஆறுதல் கூறிய கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் செல்லக்குமார், நிவாரணத் தொகையை 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் கிருஷ்ணகிரியில் விபத்துக்குள்ளான பட்டாசு குடோனில் ஒன்றிய அரசின் வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மணிப்பூர் ஆளுநர் அனுஷ்யா உக்கியை சந்தித்த இந்தியா கூட்டணி எம்பிக்கள் குழு உடனடியாக அமைதி திரும்ப நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் பெரும்பான்மையினராக இருக்கும் மைத்தேயி இன மக்கள் தங்களுக்கு பழங்குடியின அந்தஸ்து வழங்க வேண்டும் என கோரி வருகின்றனர். இதற்கு குக்கி பழங்குடியின மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடந்த மே மாதம் 3ஆம் தேதி பேரணி நடத்தினர். இந்த பேரணியில் வன்முறை வெடித்ததைத் தொடர்ந்து மணிப்பூர் மாநிலம் முழுவதும் கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக கலவரம் நீடித்து வருகிறது. கலவரத்தில் 160க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். கலவரத்தால் பாதிக்கப்பட்ட 50,000 பேர் வரை முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே குக்கி சமூகத்தை சேர்ந்த 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்தது தொடர்பான வீடியோ நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து மணிப்பூர் உண்மை நிலையை ஆய்வு செய்யவும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கவும் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் குழு 2 நாள் பயணமாக அம்மாநிலத்திற்கு சென்றுள்ளது. ஒவ்வொரு கட்சிகளின் பிரதிநிதிகள் என்கிற அடிப்படையில் 22 பேர் அடங்கிய எம்பிக்கள் குழு மணிப்பூர் பள்ளத்தாக்கு மலைப்பகுதிகள் நிவாரண முகாம்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினர். தொடர்ந்து மணிப்பூர் ஆளுநர் அனுஷ்யா உக்கியை சந்தித்த எம்பிக்கள் குழு மணிப்பூரில் அமைதி திரும்பவும் உடனடியாக அமைதி திரும்ப நடவடிக்கை எடுங்கள் என வலியுறுத்தினர். மணிப்பூர் சென்று திரும்பிய பின் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக MP கனிமொழி, மணிப்பூர் மக்கள் மாநில அரசு மீது நம்பிக்கையை இழந்துள்ளதாக தெரிவித்தார். பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளான பெண்களின் குடும்பங்களை சந்தித்தது குறித்து கனிமொழி உருக்கம் தெரிவித்தார். மணிப்பூர் விவகாரத்தில் ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு பொறுப்பற்ற முறையில் செயல்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். நெய்வேலி NLC நிறுவனம் நிலம் கையகப்படுத்துவதை எதிர்த்து அதிமுக MLA தலைமையில் நடைபெற இருந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. NLC நிறுவனம் 2வது நிலக்கரி சுரங்கம் விரிவாக்கத்திற்காக
கடலூர் மாவட்டம் மேல் வளையா மாதேவி பகுதியில் 25,000 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி வருகிறது. இதற்காக நெற்பயிர்கள் நடவு செய்யப்பட்ட வயலில் ஜேசிபி இயந்திரங்களை இறக்கி நெற்பயிர்களை அழித்து கால்வாய் வெட்டும் பணிகளை தொடங்கியது. இதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். நெய்வேலியில் NLCக்கு எதிராக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பாமகவினர் முற்றுகை போராட்டம் நடத்திய நிலையில் அது வன்முறையாக மாறியது. இந்நிலையில் நெய்வேலி NLC நிறுவனம் நிலம் கையகப்படுத்துவதை எதிர்த்து அதிமுக MLA தலைமையில் நாளை நடைபெறவுள்ள உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி காவல்துறையினர் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி மறுத்துள்ளனர். தடையை மீறி உண்ணாவிரத போராட்டம் நடத்த விவசாயிகள் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் டெங்கு போன்ற விஷக்காய்ச்சலால் மக்கள் அவதியுறும் நிலையில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தி காய்ச்சலை கட்டுப்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தட்பவெப்ப காலநிலை மாற்றம் காரணமாக இருமல், சளி மற்றும் தொண்டை வலியுடன் கூடிய காய்ச்சல் பாதிப்பு சமீப காலமாக அதிகரித்து வருவதாக வேதனை தெரிவித்தார். காய்ச்சலுடன் உடல் சோர்வு, உடல்வலி பாதிப்புகளும் இருப்பதால் தமிழகம் முழுவதும் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தி நோய்களை கட்டுப்படுத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் ஆன்டிபயாட்டிக் மருந்து மாத்திரைகளுக்கு தட்டுப்பாடு இல்லை என்பதை சுகாதாரத்துறை அமைச்சர் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். பரவி வரும் நோய்களின் மூலக்கூறுகளை கண்டறிந்து அவைகளை ஒழிக்கும் பணியை தொய்வில்லாமல் செய்து அப்பாவி மக்களின் உயிரை காக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அண்ணாமலை பாத யாத்திரை சென்று நேரத்தை வீணடிப்பதை விட குற்றாலத்துக்கு சென்று சிகிச்சை எடுத்துக் கொள்ளலாம் என EVKS இளங்கோவன் விமர்சித்துள்ளார். ஈரோடு அக்ரஹாரத்தில் இலவச மருத்துவ முகாமினை கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவிற்கான இறுதி சவ யாத்திரைதான் அண்ணாமலையின் பாத யாத்திரை என்றும் பாஜகவுக்கு சாவுமணி அடிக்கவே தற்போது அவர் சவ யாத்திரையை தொடங்கியுள்ளதாகவும் விமர்சனம் செய்தார். பச்சோந்தியை போல் தினம்தோறும் மாறிக்கொண்டே இருக்கும் அண்ணாமலை பாத யாத்திரையில் நேரத்தை வீணடிப்பதை விட குற்றாலத்திற்கு போய் சிகிச்சை எடுத்துக் கொள்ளலாம் என விமர்சித்தார். அண்ணாமலை யாத்திரையை ஆரம்பித்திருக்கிறார். பொதுவாக எல்லோருமே கடைசியில் யாத்திரை தான், சவ யாத்திரை செல்வார்கள். அதுபோலதான் அண்ணாமலை பிஜேபிக்கு சாவுமணி அடிப்பதற்காக இந்த சவ யாத்திரையை தொடங்கியிருக்கார் என்றுதான் சொல்ல வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியது போல இது ஒரு பாவ யாத்திரை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மணிப்பூரிலே கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்கள், அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் அங்கே பாலியல் வன்முறைகள் ஏற்பட்டு பல பெண்கள் அங்கே பாதித்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் நாட்டின் பிரதமராக இருக்கின்ற நம்முடைய மோடி அதை போய் சென்று பார்க்காமல் வெளிநாட்டுக்கெல்லாம் சென்று எல்லா அதிபர்களையும் கட்டிப்பிடித்துக் கொள்கின்றார். அவர் செய்கின்ற ஒரே வேலை அதுதானே. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நன்மைகள் செய்யாமல், ஆறுதல் கூறாமல் வெளிநாட்டு தலைவர்களை கட்டிப்பிடிப்பதிலேயே தன்னுடைய பொழுதை கழித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே கண்டிப்பாக மோடியினுடைய இந்த அரசு தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு அரசு என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 1000க்கும் அதிகமான கலைப்பொருட்களை மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பி தந்த அமெரிக்காவுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட பிரதான கலைப்பொருட்களை மீண்டும் இந்தியாவசம் திருப்பி தந்த அமெரிக்க அரசுக்கு பிரதமர் மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலம் நன்றி தெரிவித்தார். மனதின் குரல் நிகழ்ச்சியின் 103வது எபிசோடில் உரையாற்றிய பிரதமர் மோடி அமெரிக்க அரசு திருப்பிக் கொடுத்துள்ள 105 பாரம்பரிய, புராதன மற்றும் அரிதான கலைப்பொருட்களுக்காக ஒவ்வொரு இந்தியரும் தற்போது மகிழ்ச்சி அடைவார்கள் என கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் எப்பேற்பட்ட ஜாம்பவான் போட்டியிட்டாலும் தோல்வியை பரிசாக வழங்குவோம் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு அண்ணாமலை எத்தனை பாத யாத்திரை மேற்கொண்டாலும் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி உறுதி என கூறினார். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையேதான் போட்டியா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் திமுக என்பது தங்கம், பாஜக என்பது தகரம், தங்கத்தை எப்போதும் தகரத்தோடு ஒப்பிடாதீர்கள் என கூறினார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இயக்கப்படும் பேருந்துகள் மஞ்சள் நிறத்திற்கு மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தமிழகத்தில் இயங்கி வரும் நிலையில் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்போது சீரமைக்கப்பட்டு வரும் பேருந்துகளுக்கு மஞ்சள் நிறம் அடிக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக போக்குவரத்து கழகம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் இருக்கைகள், ஜன்னல், கம்பிகள் ஆகியவை சேதமடைந்த பழைய பேருந்துகளை சரி செய்யும் பணிகளையும் அரசு மேற்கொண்டு வருகிறது. இதற்கு சுமார் ₹500 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் 1000 புதிய பேருந்துகளை வாங்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான டெண்டரும் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே போக்குவரத்து கழகத்தின் கீழ் இயங்கி வரும் பேருந்துகளில் நீலம், இளஞ்சிவப்பு, பச்சை உள்ளிட்ட நிறங்கள் அடிக்கப்பட்டுள்ளது. இதனால் சீரமைக்கப்படும் பேருந்துகளுக்கு மஞ்சள் நிறம் அடிக்கப்பட்டு வருகிறது. இப்பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட அவைத்தலைவர் ஜி. கருணாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில கழக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், செப்டம்பர் 15ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் அண்ணாவின் 115வது பிறந்தநாள் மாநாடு மற்றும் ஆளுநரை பதவி நீக்க வலியுறுத்தி நடைபெற்று வரும் கையெழுத்து இயக்கம் குறித்து பேசினார். ஆலோசனைக் கூட்டத்தில் காஞ்சி மாவட்ட செயலாளர் இ. வளையாபதி, தலைமை செயற்குழு உறுப்பினர் அருள் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை கிரிவலத்தை முன்னிட்டு 1 மற்றும் 2 தேதிகளில் சென்னையில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. ஆடி மாதம் பௌர்ணமியையொட்டி கிரிவலம் செல்வதற்கான உகந்த நேரத்தை கோவில் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. ஆடி மாத பௌர்ணமி 1ஆம் தேதி அதிகாலை 3:25 மணிக்கு தொடங்கி மறுநாள் 2ஆம் தேதி அதிகாலை 1:05 மணி வரை உள்ளதாகவும், செவ்வாய்க்கிழமை இரவு கிரிவலம் செல்ல உகந்த காலம் எனவும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதற்காக 1, 2 ஆகிய தேதிகளில் சென்னையில் இருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. அதேபோல் திங்கட்கிழமை முதல் கோவையில் இருந்து 35 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மணிப்பூரில் நடைபெறும் வன்கொடுமையை தடுக்க தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மதிமுக சார்பில் சென்னை புதுப்பேட்டையில் சாலையோர கூட்டம் நடைபெற்றது. மதிமுக சார்பில் கையெழுத்து இயக்கம் நோக்கம் குறித்தும், மணிப்பூரில் நடைபெறும் வன்கொடுமையை தடுக்க தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் சென்னை புதுப்பேட்டையில் தோழமை இயக்கங்கள் பங்கேற்ற மாலை நேர சாலையோர கூட்டம் நடைபெற்றது. பகுதி செயலாளர் தென்றல் நிசார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வழக்கறிஞர் ஆவடி அந்தரிதாஸ், மதிமுக அரசியல் ஆய்வு மைய செயலாளர் சு. ஜீவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் மற்றும் திமுக சார்பில் பகுதி செயலாளர் புரசை செல்வம் உள்பட பலர் கலந்து கொண்டனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா வாக்கிங் வித் எம்எல்ஏ என்ற நிகழ்வின் மூலம் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதி மக்களிடமும் குறைகளை கேட்டறிந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜாவின் செயலுக்கு பொதுமக்கள் பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். சிங்கப்பூர் NTU பல்கலைக்கழகம் சார்பில் அனுப்பப்பட்ட ஏர்காப்ஸ், வேலாக்ஸ் AM, ஸ்கூப் 2 ஆகிய 3 செயற்கைக்கோள்களை வடிவமைத்த அரியலூர் ஐயப்பன் நாயக்கன்பட்டியை சேர்ந்த செல்லதுரை மகன் சண்முக சுந்தரத்திற்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இவர் சென்னை இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பட்டமும், செயற்கைக்கோள்களின் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பத்தில் முனைவர் பட்டமும் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னுடைய மூத்த மகன் தான் சண்முக சுந்தரம். அவர் ஆரம்ப பள்ளியிலேருந்து 10ஆம் வகுப்பு அரசு பள்ளியில் தான் படித்தார். படிச்சுட்டு 11, 12 படித்தார். 11, 12 படிக்கக்குள்ளேயே அவருக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. செயற்கைக்கோள் சம்மந்தமாக ஏதாவது நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணணும்னு ஆர்வப்பட்டார். அதே போல் சென்னையில் உள்ள இந்துஸ்தான் யூனிவர்சிட்டியில் போய் BA ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு சிங்கப்பூரில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படித்து பட்டம் வாங்கிட்டு இப்போ செயற்கைக்கோள் விட்டுருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இது இந்தியாவுக்கும் பெருமை, நம்ம தமிழ்நாட்டுக்கும் பெருமை, எங்கள் ஊர் பொதுமக்களுக்கும் இது பெருமை. இது உங்கள் பேப்பர் நிருபர்காரங்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி. நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறோம். நாங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற டேக்வாண்டோ போட்டியில்
தமிழ்நாட்டை சேர்ந்த பள்ளி மாணவன் லோக பிரதீப் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். தங்கம் வென்று திருவள்ளூருக்கு வந்த சாதனை சிறுவன் லோக பிரதீப்பை அவரது பயிற்சியாளர் மற்றும் பொதுமக்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் இவர் செப்டம்பர் மாதம் ஏசியன் சாம்பியன் லீக் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மணிப்பூர் வன்முறை தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை விமர்சித்த விவகாரத்தில் வலதுசாரி ஆதரவாளர், பதிப்பாளர், பேச்சாளர் பத்ரி சேஷாத்ரி கைது செய்யப்பட்டார். பெரம்பலூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் கவியரசு அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் பத்ரி சேஷாத்ரியை கைது செய்தனர். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையாரின் 138வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முன்னாள் முப்படை ராணுவ வீரர்கள் சங்கம் சார்பில் தலைவர் வேலாயுதம் தலைமையில் முப்படை வீரர்கள் நல சங்க கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முப்படை வீரர்களின் பிள்ளைகள் படிக்கும் வகையிலும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கேந்திரிய வித்யாலயா மற்றும் சைனிக் பள்ளிகளை அரசு அமைக்க நடவடிக்கை எடுக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வழி இல்லை என்று நாங்கள் கலெக்டர் ஐயாவிடத்து இந்த கோரிக்கை வைத்ததும் ஐயாவும் எங்களுக்கு முடித்து தருவாக சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் ரயில்வே டெண்டர் எடுத்துவிட்டால் உடனடியாக ரோடு நம்மளுக்கு சேர்ந்துவிடும். என்ன இஹெச்எஸ் ஹாஸ்பிட்டலை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண சொல்லி கர்னல் நாயுடு ஐயாவிடம் சொல்லும் இம்ப்ரூவ்மெண்ட் செஞ்சு கொண்டு இருக்கிறார். அதுவும் சரியாக முடிந்துவிடும். கேவி ஸ்கூல் எங்களுக்காக 48 வருடமாக கேவி ஸ்கூலாக நம்ம போராடி கொண்டிருக்கோம். இதுவரைக்கும் கேவி ஸ்கூல் வரவில்லை. சைனிக் ஸ்கூல் வர வேண்டும், சைனிக் ஸ்கூல் வர. இதற்காக தான் எங்களுடைய பிள்ளைகள் அங்கு இங்கும் ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு சர்வீஸில் இருக்கும் ஒரு சோல்ஜர் அங்கே கேவி ஸ்கூலும் ஆர்மி ஸ்கூலும் படிக்க விட்டு திருப்பி அந்த சிலபஸ் சிபிஎஸ்சியில் படிக்க விட்டால் அவருக்கு மன உசல் ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த ஸ்கூலும் கிடைக்காத, ஆர்மி ஸ்கூலில் அது எதுவும் இல்லாத நாங்கள் அவஸ்தப்பட்டுக்கிறோம். இந்த கேவி ஸ்கூல் எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாக்கா மிக பெருமையாக இருக்கும். எல்லா எக்ஸர்வீஸ் மேனுக்கும் லீவில் வரும்போது சர்வீஸ் மேனுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது. இந்த கேவி ஸ்கூலில் உடனடியாக வர முடியும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அணைக்கட்டில் ஒரு சிஎஸ்டி கேண்டீன் ஒரு மணி மிகவாக தாழ்மையுடன் நாங்களே ஐயாவுடன் கோரிக்கை எடுத்து வைக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்ட இருசக்கர வாகன பழுது பார்ப்போர் சங்கத்தின் சார்பில் தலைக்கவச விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஆய்வாளர் சிவானி துவங்கி வைத்த இந்த பேரணியில் 200க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன பழுது பார்ப்போர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் துவங்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முடிந்த இதில் காவல்துறை சேர்ந்த பலரும் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் ரயில்வே சாலை கந்தன் பூங்கா அங்கன்வாடி மைய பகுதியில் கடந்த 15 வருடங்களாக வாழ்ந்து வந்த துரை என்பவரை கொலை செய்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சாலை ஓரங்களில் உள்ள குப்பைகள் மற்றும் கழிவுப் பொருட்களை சேகரித்து விற்பனை செய்து வந்த இவரை மதுபான பாட்டிலால் தலையில் அடித்து கொலை செய்துள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் காவல்துறையினர் கொலையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். கரூர் மாவட்டத்தில் கொங்கு ஒயிலாட்டம் மற்றும் ஸ்ரீ ஈசன் வள்ளி கும்மி அரங்கேற்ற விழா நடைபெற்றது. கணபதிபாளையம் பகுதியில் அமைந்துள்ள பகவதி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பின்னர் நூற்றுக்கணக்கான பெண்கள் கோவில் வளாகத்தில் இருந்து ஊர்வலமாக ஸ்ரீ ஊரணி காளியம்மன் கோவிலை வந்தடைந்தனர். அங்கு மைதானத்தில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த மேடையில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி வழிபாடு நடத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. இன்று வார விடுமுறை என்பதால் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா இடங்களான மோயர் சதுக்கம், குணா குகை, தூண்பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் மாறிவரும் காலநிலை மற்றும் இயற்கை சூழலை அனுபவித்து மகிழ்ந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் மணிப்பூர் கலவரத்தை கண்டித்து இளைஞர் மாதர் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய பாஜக அரசை பதவி விலக வலியுறுத்தியும் கலவரத்தை கண்டுகொள்ளாத மணிப்பூர் மாநில அரசை கண்டித்தும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதேபோல் குடியாத்தம் தலைமை தபால் நிலையத்தில் அஞ்சல் அட்டை அனுப்பும் போராட்டமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான இளைஞர் மாதர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர்.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சட்டவிரோதமாக இருசக்கர வாகனத்தில் கடத்தி வந்த 500 லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. கருமந்துறை வனப்பகுதியில் தனிப்படை காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் சட்டவிரோதமாக லாரி டியூப்களில் கள்ளச்சாராயம் கடத்தி வந்த மர்ம நபர்கள் காவலர்களை கண்டவுடன் இருசக்கர வாகனத்தையும் சாராயத்தையும் அங்கேயே விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பியோடினர். இதனை அடுத்து 5 லாரி டியூப்களில் இருந்த 500 லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் கைப்பற்றிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய சாராய வியாபாரிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். கல்விக் கொள்கையை சீரமைப்பது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கேந்திரிய வித்யாலயா சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. நாடு முழுவதும் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் தேசிய கல்விக் கொள்கை 2020 செயல்படுத்தி வருகின்றன. இதில் செங்கல்பட்டு மாவட்டத்தின் கீழ் உள்ள தாம்பரம் விமான தளத்தை சேர்ந்த பள்ளிகள் இந்த தேசிய கல்விக் கொள்கையின் இலக்குகளை செயல்படுத்தி வருகின்றன. இதில் 21ஆம் நூற்றாண்டின் மாணவர்களின் தேவைக்கேற்ப ஆக்கப்பூர்வமான விமர்சன சிந்தனை மற்றும் அறிவியல் விசாரணைகளை உள்ளடக்கிய கல்விக் கொள்கையை சீரமைப்பது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சின்ன விஷயம் இந்த நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி வாட்டர் என்ன சொல்றது ஃபவுண்டைன் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பசங்க பண்ணிட்டே இருக்காங்க ஆனால் டே டு டே பேசிஸ். அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வருது. இது மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். இப்போ வாட்டர் ஃபவுண்டைன், அப்போ தண்ணி மேலே எப்படி போகுது, அப்போ மோட்டர் என்ன ரூல் இருக்கு, அப்போ ஃபிசிக்ஸும் இருக்கு, அதில் அந்த க்ரியேட்டிவிட்டியும் இருக்கு. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸை சேர்த்து போட்டு நல்ல என்ன சொல்கிறது கிளாஸ் ரூம்குள்ளே இல்லாமல் வெளியே போய் உட்காந்து குரூப்பில் உட்காந்து பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம். இதே மாதிரி எஜுகேஷனை வந்து இம்பார்ட் பண்ணுறதுல வழியை பார்த்துட்டே இருக்கோம். அதில் வேரியஸ் அதர் ஸ்கீம்ஸ் வந்துட்டே இருக்கு. அது ரோல் அவுட் ஆக KVS வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் KV1 தாம்பரம், KV2 தாம்பரம், KV1 கல்பாக்கம் இதெல்லாம் இதே மாதிரி தான் எஜுகேஷன் கேட்டர் பண்ணிகிட்டே போகுது. சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் மணிப்பூர் கலவரத்தை கண்டித்தும் கிறிஸ்தவர்களின் ஆலயங்கள் எரிக்கப்பட்டதை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மை துறை மாநில துணைத் தலைவர் ஸ்டீபன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் குழந்தைகள், பெரியவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த CSI தேவாலயத்தின் பேராயர் சைனஸ் ஞானதாஸ், மணிப்பூர் கலவரத்தில் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதும் கிறிஸ்தவர்களின் ஆலயங்கள் எரிக்கப்பட்டதும் வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். மணிப்பூர் மாநிலத்திலே நடைபெறுகின்ற இந்த கொடூரங்களை கண்டித்து தூய தாமஸ் ஆலயத்தின் சார்பாக அனைத்து திருச்சபை மக்களும் பெரியோர் முதல் சிறியோர் வரை நாங்கள் இவ்வேளையிலே மெழுகுவர்த்தி ஏற்றி எங்கள் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கொடூரங்கள் உடனடியாக நிறுத்தப்பட அனைத்து விதமான காரியங்களும் அரசாங்கத்தின் மூலமாக நடைபெற வேண்டும் என்று அன்புடன் இவ்வேளையிலே கேட்டுக்கொள்கின்றோம். ஐரோப்பிய செயற்கைக்கோள் அட்லாண்டிக் பெருங்கடலில் விழுந்துள்ளது. ஏயோலஸ் என்று பெயரிடப்பட்ட இந்த செயற்கைக்கோள் 1360 கிலோகிராம் எடையுடன் 2018ஆம் ஆண்டு விண்ணில் ஏவப்பட்டது. டாப்ளர் விண்ட் லிடார் எனப்படும் அதிநவீன லேசர் கருவியை கொண்டுள்ள இந்த செயற்கைக்கோள் கீழே விழும் திசையை மாற்றியதன் மூலம் அதிலிருந்து சிதறும் பாகங்கள் மக்கள் மற்றும் பிற பொருள்களின் மீது விழுந்தது தடுக்கப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் உக்ரேனிய ஆளில்லா விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 2 அலுவலக கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அதில் ஒரு கட்டிடத்தில் உள்ள பாதுகாவலர் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ட்ரோன் தாக்குதலின் விளைவாக கட்டிடத்தின் முதல் மாடியிலிருந்து 4ஆம் தளம் வரையிலான கண்ணாடிகள் உடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு பிறகு மாஸ்கோவின் வெனுகோவா விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும் விமானங்கள் திருப்பிவிடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இதில் 3 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிருஷ்ணகிரி பட்டாசு குடோன் வெடி விபத்து குறித்து ஒன்றிய அரசு அதிகாரிகள் ஆய்வு. சிலிண்டர் வெடிப்பே விபத்துக்கு காரணம் என அமைச்சர் சக்கரபாணி விளக்கம். அமைதியை நிலைநாட்ட கோரி மணிப்பூர் ஆளுநருடன் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தல்.
வன்முறையை தடுக்க எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேட்டி. NLCயை கண்டித்து நடைபெற இருந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பு. தடையை மீறி உண்ணாவிரத போராட்டம் நடத்த விவசாயிகள் முடிவு செய்துள்ளதாக தகவல். தமிழகத்தில் டெங்கு போன்ற விஷ காய்ச்சலால் அவதியுறும் மக்கள். சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தி காய்ச்சலை கட்டுப்படுத்த எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பாஜகவிற்கு சாவுமணி அடிப்பதற்கே அண்ணாமலை யாத்திரை தொடங்கியுள்ளார். பச்சோந்தியை போல் மாறிக்கொள்ளும் மனிதர் அண்ணாமலை என EVKS இளங்கோவன் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.